ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா பேய் படங்கள் அதுலயும் குறிப்பா டிடி மாதிரியான படங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பழரஞ்ச பழைய பங்களா இருக்கும். அதுக்குள்ள நடக்கிற அமானுஷமான விஷயங்கள், அப்புறம் கொஞ்சம் காமெடியான விஷயங்கள் அப்படிங்கிற டைப்ல தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சேம் பேட்டர்ன்ல போகாம கொஞ்சம் டிஃபரெண்டான சில விஷயங்கள் இதுல பண்ணியிருந்தது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உதாரணத்துக்கு செல்வராகவன் அவரோட கேரக்டர் ஹிட்ஷா கிருதராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவர் வந்து கொலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பேயா மாறினதுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்ற அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவையும் அவரோட ஃபேமிலியை வந்து எதுக்குள்ள ட்ராப் பண்றாங்க, எப்படி விஷயத்துக்குள்ள மாட்டி விடுறாங்க அப்படிங்கிற ஐடியாவுமே புதுசா தான் இருந்துச்சு. ஒரு தியேட்டரே அதுக்குள்ள ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துக்குள்ள இவங்க ஃபேமிலி போய் மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. அங்க உள்ள வந்து நம்ம வந்து ஒரு படத்துக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த படத்துல இருந்து வெளியில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த ஐடியாக்குள்ள வந்து 3 செக்மெண்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பல்ல நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு தீவுல நடக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு பழைய கார் ஷெட்ல நடக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு 3 சாப்டரா இந்த படத்தை பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஐடியாவாவே 3 வேற வேற இடங்கள், 3 வேற பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தது வந்து ஒரு கேம் தன்மை அந்த படத்துக்கு கொடுத்திருக்குது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த படத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஹியூமர் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. குறிப்பா சந்தானம் வந்து காமெடியில ரொம்ப ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் யூசுவல் டைப் ஆஃப் சந்தானம் காமெடி இருக்குல்ல, சும்மா ஒரு கவுண்டர் போறது, ஒரு டயலாக்ல இது பண்றது அப்படிங்கிற மாதிரி இல்லாம சீக்வன்ஸாவே நிறைய காமெடி சீக்வன்சஸ் இருந்தது ஒரு பெரிய பிளஸ் தான் சொல்லணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவங்க வந்து ஒரு படத்துக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சினிமாவை கலாய்க்கிற மாதிரி நிறைய வசனங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே பயங்கரமா சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பிஜிஎம் சவுண்ட் கேட்டு ப்ரோ த்ரில்லர் பிஜிஎம் போடுறாங்க ப்ரோ, கில்லர் வர போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நைட் டிரான்சிஷன் வந்துருச்சு, மேல ஆந்து இருக்குது, அப்பனா அது ஹாரர் ஜானருக்கு மாறிட்டுன்னு நினைக்கிறேன், பேய் வர போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா டெம்ப்ளேட்ல இருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, அதே எல்லாமே கலாய்ச்சி அங்கங்க வரக்கூடிய வசனங்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சந்தானத்துக்கும் மொட்டராஜத்துக்குமான காமெடி காட்சிகள் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதே காம்பினேஷன் நம்ம நிறைய படங்களை பார்த்திருந்தாலுமே இதுல ஒரு டிஃபரெண்டான காமெடிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுலயும் மொட்டராஜேந்திரன் வந்து தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துருவாரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கும். சந்தானம் எதுக்கே அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா ஒரு காமெடிக்காக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் உனக்கு காமெடிக்கு நிறைய ஸ்கோப் கொடுக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாத காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு இருக்க சினிமாவையும் இப்ப இவங்க நடிச்சிட்டு இருக்க சினிமாவையும் அங்கங்க கலாய்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு.